ஒரு மேடை பேச்சு, ஒரு எஃப்ஐஆர், ஒரு கைது. ஆனால் இந்த கதையின் உண்மையான திருப்பம் அதற்கு பிறகுதான் ஆரம்பமானது. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே அரசு, அதே கூட்டணியில் இருக்கும் விசிகே, மறுபுறம் பிஜேபி. ஒரே சம்பவம், ஆனால் 4 அரசியல் நிலைப்பாடுகள். தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்கிறது? முழு கதையை பார்ப்போம். கோவில்பட்டியில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்தார். அந்த பேச்சில் எலும்பை உடைத்து விடுவேன் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. மேலும் பொதுவழியில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் சில மணி நேரங்களிலேயே வைரலானது. அதன் பிறகுதான் சம்பவம் அரசியலாக மாறியது. போலீசார் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினர். மார்க்கண்டேயன் மீது பிஎன்எஸ்ஸின் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யும் போது வெளியான வீடியோவும் கவனத்தை ஈர்த்தது. அதில் மார்க்கண்டேயன், நான் எம்எல்ஏ, சபாநாயகர் அனுமதி இல்லாமல் என்னை கைது செய்ய முடியாது என்று போலீசாரிடம் கூறும் காட்சிகள் வெளியாகின. பல இடங்களில் போராட்டங்கள். தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் தலையிட்டதால் அங்கும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் வெளிநாட்டு பயணத்தில் இருந்து திரும்பிய டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது முதல் அரசியல் பதிலடியை வெளியிட்டார். அவர் இந்த கைது அரசியல் பழிவாங்கல் என்றும் அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சியா அல்லது சாத்தானின் ஆட்சியா என்ற கேள்வியையும் எழுப்பினார். இதன் மூலம் கைது விவகாரம் நேரடியாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மோதலாக மாறியது. ஆனால் இங்கேதான் முதல் ட்விஸ்ட். டிஎம்கேக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் பேசும் என்று பலரும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத வகையில் டிவிகே கூட்டணியில் இருக்கும் விசிகே அமைச்சர் வன்னியரசு வேறு கோணத்தில் பேசினார். அவர், இது அரசியல் விமர்சனம் அல்ல, வன்முறையை தூண்டும் பேச்சு. இதுபோன்ற பேச்சுகளுக்கு சட்டப்படி நடவடிக்கை அவசியம் என்று தெரிவித்தார். அதோடு சட்டப்பேரவைத் தலைவரும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த ஒரு கருத்தை அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவது ட்விஸ்ட், பிஜேபி. இந்த விவகாரத்தில் பிஜேபியும் களமிறங்கியது. அவர்கள் கைது நடவடிக்கையை வரவேற்றனர். ஆனால் அதோடு நிற்கவில்லை. முதலமைச்சரை தரக்குறைவாக பேசியதற்காக கைது செய்தது சரி. ஆனால் இதேபோல் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா குறித்து முன்பு கொடுக்கப்பட்ட புகார்களிலும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியையும் எழுப்பினர். அதாவது, இந்த விவகாரத்தை சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகிறதா என்ற விவாதமாக மாற்ற முயன்றனர். மூன்றாவது ட்விஸ்ட், டிவிகே. இதற்கிடையில் டிவிகே ஐடிவின் சமூக வலைதளங்களில் நேரடியாக பதிலடி கொடுத்தது. டிஎம்கே விதைத்ததை அறுவடை செய்யும் நேரம் இது. அரசியலில் நாகரிகமான பேச்சு அவசியம். சத்திய ஆட்சி எது, சாத்தான் ஆட்சி எதுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் என்ற பதிவுகள் வெளியாகின. இதனால் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களிலும் அரசியல் போர்க்களமாக மாறியது. இப்போது 4 அரசியல் தரப்புகளின் நேரடி மோதலாக மாறியுள்ளது. இனி இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் மட்டும் நடக்காது, சட்டமன்றத்திலும் நடக்கும், அரசியல் மேடைகளிலும் நடக்கும், சமூக வலைதளங்களிலும் தொடரும். இதுதான் இப்போது தமிழ்நாடு அரசியலின் மிகப்பெரிய கேள்வி. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரூக் நியூஸ்.